தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பட்டியலில் இருந்து வெளியேற்றணும்னு சொல்லும்போது வெகுவாங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது எப்படி வந்து பட்டியலில் இருந்து வெளியேறலாம், அதனால நமக்கு சில சலுகைகள் போகும் நம்மளுடைய அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அதுல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சலுகைகளோடு தானே வெளியே போகணுங்கிறோம். பெர்சன்டேஜ் 7.5% இடஒதுக்கீடு தானே வெளியே போகணுங்கிறோம். சலுகைகளை விட்டுட்டு இல்ல அது சாத்தியமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. சரி, அண்ணல் அம்பேத்கருடைய லட்சியம் பேசக்கூடியவங்க. இந்திய சமுதாயம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த சமுதாயமாக இருந்திருக்கு. இந்து சமுதாயத்துக்குள்ளே வந்து ஜாதி வந்ததா, ஜாதிக்குள்ளே இந்து சமுதாயம் ஆச்சாங்கிறது வேறு பிரச்சனை ஆச்சுங்களா. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதி இடையில் ஏற்பட்ட சாதிய பிரச்சனைகளுக்காக நான் வந்து இந்த மதத்திலிருந்தே வெளியேறும்னு சொன்னார். நான் இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டாம். இந்துங்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் ஆச்சுங்களா. மதம்னு ஒரு முத்திரை குத்திக்கலாம். சிந்து நதியை வச்சு இந்து மதம்னு வந்ததை தவிர மற்றபடி ஒரு வாழ்வியல். நாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கும் பஞ்சாபில் இருக்கிற ஹிந்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எல்லாரும் வந்து ஒரே இந்த மண்ணால் இணைக்கப்பட்டவர்கள், இந்த பாரத தேசம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் வந்து இந்த சாதி அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்துக்குள்ளே இந்திய சமுதாயத்துக்குள்ளே புகுந்துருச்சுங்க. அது மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாகுது. சாதியை ஒழிக்கணும், சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கணும். வெறும் சாதியற்ற சமுதாயத்தும் இல்லை, நிலங்கள் பிடுங்கப்பட்டு ஏழை எளிய மக்களாக இருக்கிறாங்க.